வணக்கம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நான் யாருக்கு யூஸ்ஃபுல்னு சொல்லிடுறேன். நீங்க ஆல்ரெடி கிராஜுவேஷன்ஸ் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சிவில் ஆர் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து என்னன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் பிக்சர்ஸ் வந்து என்னன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் பிரீஃபா பார்த்தலாம். போஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1. குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இருக்கணும். நம்பர் ஆஃப் த போஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் உங்களுக்கான போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 வருஷம் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் 32 இயர்ஸ். உங்களுக்கான கன்சாலிடேட்டட் வந்து என்னன்னா சேலரி வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு எவ்வளவு இருக்கும், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு போஸ்ட் தான். ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னன்னா 4 இயர்ஸ் வரைக்கும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு உங்களுக்கான ஒர்க் வந்து முடிஞ்சிடும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்க இருக்குன்னா அந்தமான் நிக்கோபார், அதே மாதிரி லக்ஷதீப், மினிகாய், பதான்கோட், அவந்திப்பூர், லேக் கேரளா வந்து என்னன்னா பால் சமுத்திரம் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் ஃபார் த கேட்டகரிஸ் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓபிசிக்கு எப்போதும் 3 வருஷம் கொடுப்பாங்க, எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து என்னன்னா 10 வருஷம் இருக்கும். சரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொன்ன மாதிரி நீங்க பிஇ பிடெக்ல வந்து என்னன்னா கொடுக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இன்ஜினியரிங் வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து 2 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ஃபாலோடு பை இன்டர்வியூ. ஸோ இந்த டேர்ம் ஆஃப் என்கேஜ்மெண்ட் வந்து டோட்டல் 4 இயர்ஸ் இருக்கும். ஜாப் ப்ரொக்யூர்மெண்ட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் சிவில் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ரிலேட்டடா ஆர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எலக்ட்ரிக்கல் அண்ட் சேம் வே வந்து என்னன்னா ஆன்சைட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான பேசிக்கான வந்து என்னன்னா இந்த ஸ்கில்ஸ் ஆஃப் ஆட்டோகேட் இதெல்லாம் வந்து என்னன்னா கேட்பாங்க. மெக்கானிக்கல் டிசைன், மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இது ரிலேட்டடா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன செலெக்ஷனோட வந்து ப்ராசஸ். ரிட்டன் டெஸ்ட் வந்து என்னன்னா 85% வந்து வெயிட்டேஜ் இருக்கும், இன்டர்வியூல 15%. உங்களுக்கான கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் எல்லாமே வந்து என்னன்னா உங்களோட டெக்னிக்கல் ரிலேட்டடா தான் வந்து கொஸ்டின். ஹவு டு அப்ளை முன்னாடி சில டாக்குமெண்ட் எல்லாமே சப்மிட் பண்றதுக்கான என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி 10th மார்க் ஷீட், உங்களோட ஆல் செமஸ்டரோட மார்க். இதை வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க் கிடையாது. நம்ம வந்து என்னன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபில்அப் பண்ணி போஸ்ட் அனுப்ப வேண்டியது. அதுதான் வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட். நம்ம அப்ளை பண்ணி அந்த ஃபார்ம் அனுப்ப வேண்டிய போஸ்டல் அட்ரஸ் வந்து என்ன அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹெச்ஆர். ஸோ சிஎஸ்ஜின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இதுக்கு தான் நம்ம அனுப்ப வேண்டியது. அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் வந்து என்னன்னா 3rd January 2024. ஒன்ஸ் நம்ம எலிஜிபிளா இருந்தால் அந்த டேட் முன்னாடி அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து என்னன்னா ஃபார் த கேண்டிடேட் வந்து என்னன்னா ஓபிசி அண்ட் யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் 472 பிடபிள்யூடி கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி அண்ட் ஆல்சோ வந்து என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து என்னன்னா ஃபீ எக்ஸம்ஷன்ஸ் வந்து இருக்கும், நீங்க பே பண்ண தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது வந்து அந்த ஃபார்ம். ஸோ இதை வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்னன்னா bell.india.in கெரியர் அப்படின்னு கூகுள சர்ச் பண்ணீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து இந்த மாதிரி வரும். இதுல கெரியர் பேஜ்ல உள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கும், செகண்ட் கொடுத்துருப்பாங்க ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 ஃபார் வந்து பெங்களூர் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுல நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும்னா இதை செக் பண்ணிக்கலாம். ஆர் வந்து என்னன்னா அப்ளிகேஷனோட ஃபார்மேட். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து ஒன்ஸ் நீங்க இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கான லிங்க் நீங்க கொடுத்துக்கலாம். நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி வந்து என்னன்னா பார்க்க வேண்டியது. ஸோ ரொம்ப வந்து என்னன்னா ஈஸியா தான் இருக்கும், ஃபாஸ்டா வந்து பண்ணிடலாம். போஸ்டல் அனுப்ப வேண்டியது இருக்கும், அதுதான் மேட்டர். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் கிடையாது. பட் நம்ம ஆன்லைன்ல வந்து என்னன்னா பேமெண்ட் மட்டும் பண்ண வேண்டியது. ஸோ அதை நீங்க ஒன்ஸ் வந்து என்னன்னா கிளியரா பாத்துங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த பிடிஎஃப் லைக் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க் ரெண்டுமே வந்து என்ன வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் ப்ரொவைட் பண்ணோம். நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி வந்து என்னன்னா வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.